மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் போட்டிருந்தாலும் ஒரு சில தேதியில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் போட முடியல. அதான் வாய்ப்பு கிடைக்கும் போது அப்பப்போ ஒவ்வொரு தினங்களில் எல்லா நடப்பு செய்திகளும் நம்ம தொகுத்து வழங்கிடலாம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி 1ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் சூப்பரான ஒரு தொகுப்பு. மக்களே, போனஸ் கேள்விகள், சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு நம்ம அருமையான முறையில் நடப்பு செய்தியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? பிப்ரவரி 1ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தலைப்பு செய்திகள், ஓகேவா? அதாவது உள்ளடக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 1ஆம் தேதியில் இருக்கிற முக்கிய தினங்கள் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கல்யாண சம்பதா அப்படிங்கிற ஒரு திட்டம் செய்தித்தாளில் வந்திருக்குது, அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் ஒரு அரசியல் மாற்றம், மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. யார், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்தியன் எக்கனாமியில் ஒரு முக்கியமான செய்தி, புகையிலை பொருட்களுக்கான ஜிஎஸ்டி உயர்வு எத்தனை சதவீதம், என்ன பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு விளையாட்டு செய்திகளில் ஆஸ்திரேலிய ஓப்பன் அந்த கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் மகளிர் ஒற்றையர் இரட்டையர் பிரிவுகளில் யார் சாம்பியன் படத்தை வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளையும் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? இனிமேல் ஃபுல்லாக பார்க்கலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பிப்ரவரி 1ஆம் தேதியில் பட்ஜெட், மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நாள். ஓகேவா? மத்திய பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்படும் நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ? பிப்ரவரி 1ஆம் தேதியில். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மத்திய பட்ஜெட் ஆனது பிப்ரவரி 28 அல்லது கடைசி வேலை நாட்களில் தான் மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டு வந்தது. இந்த முறையானது 2017-18 நிதியாண்டில், ஓகேவா, திரு அருண்ஜேட்லி அவர்கள் மத்திய நிதியமைச்சராக இருக்கும்போது மாற்றப்பட்டது. எப்போ மாற்றுறாங்க? பிப்ரவரி 1ஆம் தேதியில் தான் மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது வரைக்கும் மறக்காதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். சரியா? அதே மாதிரி இந்திய கடலோர காவல் படை தினம், இந்தியன் கோஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கடற்படையிலிருந்து இந்திய கடலோர காவல் படை தனியாக பிரிக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 1977. அதுக்கப்புறம் அந்த கடலோர காவல்படை சட்டம் 1978 இயற்றப்பட்டு இந்த அமைப்பானது முறைப்படி நடைமுறைக்கு வருகிறது. பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல்படை தினம், மறக்காதீங்க. சரியா? அதே மாதிரி விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அவர்களின் நினைவு தினம். ஓகேவா? ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர், அமெரிக்கா சேர்ந்த குடிமகளான விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அவர்கள், சரிங்களா, எப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2003 அன்று. சரிங்களா? விண்வெளிக்கு போயிட்டு பூமிக்கு திரும்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த கொலம்பியா விண்கலம் வெடித்து சிதறி உயிரிழந்துட்டாங்க கல்பனா சாவ்லா அவர்கள். அவருடைய நினைவு தினம் பிப்ரவரி 1. இதுதான் பிப்ரவரி 1ஆம் தேதிக்குரிய முக்கியமான தினங்கள். இனிமே உள்ள இருக்கிற முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு தேசிய ஒரு அரசியலமைப்பு சார்ந்த செய்தி. மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல் பெண் துணை முதல்வர், ஓகேவா, மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக அஜித் பவார் கடந்த, ஓகேவா, மகாராஷ்டிராவில் துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் அவர்கள் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. ஓகேவா, விழுந்துட்டாங்க. அவருடைய மனைவியோட பேர் தான் சுனேத்ரா பவார் அவர்கள். சரி, சுனேத்ரா பவார் அவங்க தான் மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. சரிங்களா? எந்த கட்சியை சேர்ந்தவர்? தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் தான் சுனேத்ரா அவர்கள். அவங்க தான் டெபுட்டி சிஎம்மா மகாராஷ்டிராவில் பதவியேற்றிருக்கிறாங்க. சரிங்களா? மகாராஷ்டிராவின் தற்போதைய முதலமைச்சராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள். அதே மாதிரி இந்த புதிய துணை முதல்வருக்கு லோக் பவனில் ஆளுநர் தங்கியிருக்கிற மாளிகையோட பேர் என்னது? லோக் பவன் அல்லது மக்கள் மன்றம் சொல்லுவாங்கல்ல, அந்த லோக் பவனில் சுனேத்ரா பவார் அவர்களுக்கு மகாராஷ்டிராவின் ஆளுநராக இருக்கிற ஆச்சாரியா தேவவிரத் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஏற்கனவே துணை முதல்வராக இருக்கிற இன்னொரு முக்கியமான நபர் ஏக்நாத் ஷிண்டே. அப்போ மகாராஷ்டிராவில் 2 துணை முதல்வர் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? நம்ம நடப்பு செய்தி வீடியோவில் பார்த்துருந்தவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் ஒரு மாநிலத்தில், ஓகேவா, 2 புதிய முதல்வர்கள் பதவியேற்றிருந்தாங்க. ஓகேவா, 2 புதிய துணை முதல்வர்கள் பதவியேற்றிருந்தாங்க. அது எந்த மாநிலம்? போனஸ் கேள்வியை சொல்ல பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வேற என்னென்ன மாநிலங்களில் அந்த டெபுட்டி சிஎம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்காங்களா? தெரிஞ்சா சொல்ல பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதல் துணை முதலமைச்சர் யார்? ஓகேவா, கரெக்டாக பதில் சொல்ல பார்க்கலாம். எந்த ஆண்டு, யார் அப்படிங்கிறத சொல்லுங்க. போனஸ் கேள்வியா. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. 114வது ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ், சரியா, கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் மொத்தம் 4. ஆஸ்திரேலிய ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன் மற்றும் யூஎஸ் ஓப்பன். ஓகேவா, இதில்
இந்த கிராண்ட் ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற 4 டென்னிஸ் போட்டிகளில் ஆண்டில் நடைபெறும் முதல் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டி தான். இந்த போட்டி 2026ஆம் ஆண்டில் ஓகேவா நடைபெற்ற இடம் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரம். ஓகேவா மெல்போர்ன் நகரம் அந்த பார்க்கில் நடைபெற்றது. இதில் யார் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிக்கிறாங்க தெரிஞ்சுக்கோங்க, இது முக்கியமானது சரிங்களா. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் கார்லோஸ் அல்கரஸ். சரி, கார்லோஸ் அல்கரஸ் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். இறுதிப் போட்டியில் நோவாக் ஜோகோவிச் சரியா செர்பியா நாட்டை சேர்ந்த முக்கியமான ஒரு டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிச்சை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிக்கிறாங்க. இந்த நோவாக் ஜோகோவிச் அவர்கள் தான் தற்போது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் 24 கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வென்ற ஒரே நபர் அப்படிங்கிற சாதனை படைச்சிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரை வீழ்த்தி கார்லோஸ் அல்கரஸ் சாம்பியன். எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் எலினா ரைவைக்கினா. சரிங்களா, எந்த நாட்டை சேர்ந்தவர்? கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா. அதே மாதிரி இரட்டையர் பிரிவு மகளிர் இரட்டையர் பிரிவு எல்லாமே பார்த்துக்கோங்கம்மா. ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிறிஸ்டியன் ஹாரிசன் மற்றும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த நீல் ஸ்கிப்ஸ்கி. ஓகேவா, 2 பேரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி மகளிருக்கான இரட்டையர் பிரிவில் ஓகேவா பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த எல்ஏஸ் மற்றும் சீனா நாட்டை சேர்ந்த ஷாங் ஜாய். ஓகேவா, 2 பேரும் சேர்ந்து மகளிர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் ஒருவேளை கேட்கலாமா, ரொம்ப முக்கியமானது, கவனமாக இருந்துக்கோங்க. கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் மொத்தம் 4. ஓகேவா, இதில் ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா, சொல்ல பார்க்கலாம். கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளில் அதிக பட்டங்களை வென்ற இந்தியர் யார்? முடிஞ்சா இதற்கான பதில்களை சொல்லுங்க. இது தொடர்பான ஷார்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்க்காதவங்க நம்ம ஷார்ட்ஸை கொஞ்சம் பாருங்க. சரியாமா. அடுத்த முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, கல்யாண சம்பதா. சரி, என்னடா கல்யாணம் சம்மதமா அப்படிங்கிற மாதிரி காதில் விழுதா? கல்யாண சம்பதா அப்படிங்கிற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மாநிலம் கர்நாடகா. கர்நாடகாவின் பல்லாரி பகுதியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு வேளாண்மை சார்ந்த மேம்பாட்டு திட்டம் தான் இந்த கல்யாண சம்பதா. ஓகேவா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்போது நிதியமைச்சராக இருக்கிறாங்க. கர்நாடகா மாநிலத்திலிருந்து தான் ஓகேவா ராஜ்யசபா தொகுதி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும், விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கவும், இயற்கை விளை பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்கவும், வேளாண் விஞ்ஞானிகளுடன் இணைந்து செயல்படவும் இந்த கல்யாண சம்பதா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பின்தங்கிய கிராமங்களை தேர்ந்தெடுத்து தனது எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார். என்னமா எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதி, சரியா எம்பி LADS சொல்லுவாங்களே, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த எம்பி LADS திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1993. சரிங்களா. அடுத்தபடியாக இந்த கல்யாண சம்பதா திட்டத்தில் கூடுதல் செய்தி பாருங்க. கல்யாண சம்பதா திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்ட விவசாய பொருட்கள் அடையாளம் காணப்படும். அதுக்கப்புறம் அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மேம்படுத்துவதற்கான விற்பனை அடையாளமே இந்த கல்யாண சம்பதா திட்டம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ பண்ருட்டினா இப்போ இந்த முந்திரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். அதை மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளாக உருவாக்கி அதை விற்பனை செஞ்சு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த கல்யாண சம்பதா திட்டம். இந்த முன்முயற்சியின் கீழ் உணவு பதப்படுத்தல் மற்றும் பயிற்சி பிரிவுகளை இயக்குவதற்காக நபார்டு வங்கி மூலம் இப்போ தான் எக்ஸாம்பிள் கேட்டுடுறாங்க, ஏதோ ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு அதுக்கு யார் நிதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபார்டு வங்கி மூலம் உழவர் உற்பத்தியாளர்கள் அமைப்பு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது நபார்டு வங்கி. நபார்டு வங்கி 1982 உருவாக்கப்பட்டது. நபார்டு வங்கி சட்டம் 1981. நபார்டு வங்கியை பரிந்துரை செய்த கமிட்டி சிவராமன் கமிட்டி. நபார்டு வங்கி இருக்கிற இடம் மும்பை. ஓகேவா, சரி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த MP LADS, அதே மாதிரி MLA LADS. சரியா, MP LADS அப்படிங்கிறது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் 1993. அதே மாதிரி MP LADS சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. MLA அப்படிங்கிறது MLA நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா, அவங்களுக்கான இந்த தொகுதி மேம்பாட்டு நிதி. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தபடியாக இந்தியன் எக்கானமி தொடர்புடைய ஒரு செய்தி, புகையிலை பொருட்களுக்கான GST உயர்வு. GST சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. இந்த GST தொடர்பான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 101. சரியா, 101 மறக்காதீங்க. சரிங்களா, இந்த பிப்ரவரி 1, 2026 முதல் சிகரெட்டு, குட்கா, ஜர்தா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள், சரியா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், ஓகேவா, புகையிலை பொருட்கள் மற்றும் பான் மசாலா மீதான GST 40% உயர்த்தப்பட்டுள்ளது. பொதுவாக இந்த GST விகிதமானது பார்த்தீங்கன்னா தற்போது 5% மற்றும் 18% தான் இருக்குது. இந்த GST விகிதம் அப்படிங்கிறது
செப்டம்பர் 22, 2025 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா? ஆடம்பர பொருட்கள், நம்முடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற பொருட்களுக்கு 40% வரைக்கும் ஜிஎஸ்டி விதிக்க முடியும். சரிங்களா? இதன் அடிப்படையில் தான் இந்த சிகரெட்டு, குட்கா அந்த மாதிரி புகையிலை பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி போட்டுக்கிறாங்க. சரிங்களா? இதனுடன் கூடுதல் கலால் வரியும் அமலுக்கு வந்துள்ளது. சரியா? மெல்லும், சரியா, வாயில போட்டு மெல்ற இந்த புகையிலை மீது 82% இந்த குட்கா மீது 91% கலால் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து முக்கியமான பாருங்க, மத்திய கலால் திருத்த சட்ட மசோதா 2025 படி தான் இந்த மாதிரி இந்த வரி உயர்வு அறிவிக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சரியாமா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. மத்திய கலால் திருத்த சட்ட மசோதா 2025. ஓகேவா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி பாருங்க, மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல் பெண் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, ஜிஎஸ்டி சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது? ஓகேவா? கல்யாண சம்பதா திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? MPLADS திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி. இறுதி மற்றும் ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, புகையிலை பொருட்களுக்கான 40% ஜிஎஸ்டி எப்போது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது? அருமையான அந்த சூப்பர் 6 கேள்விகளை சொல்லிட்டு நடுவில் கேட்ட போனஸ் கேள்விக்கும் சிறப்பான முறையில் பதில்களை சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.